Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. இந்த வீடியோவில் ஒரு ட்ரெண்டிங் ப்ளவுஸ் பேட்டர்ன் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுதான் saree, இதுதான் மெஷர்மெண்ட் ப்ளவுஸு. நம்மளோட லாவண்யா அக்கா ரெகுலர் கஸ்டமர் அவங்க கொடுத்தது தான். இதுதான் லைனிங் பாருங்கள், இந்த சைடில் போய் கேட் பண்ணியிருக்கேன். இதே சேம் saree தான் அவங்க லக்ஷ்மி போட்டிக்லேருந்து எடுத்திருக்காங்க. சேம் saree பட் கலர் மட்டும் வேறு மாதிரி எடுத்திருக்காங்க. அதில் ப்ளூ இருக்குது, இவங்களது எல்லோ கலர் saree. அது மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இவங்க ரெகுலர் கஸ்டமர்ன்றதுனால அவங்களுக்கு பேப்பர் பேட்டர்ன் ஆல்ரெடி இருக்குது. அதை போட்டு ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் மட்டும் நான் கட் பண்ண போகிறேன். பேப்பர் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்லீவ்ஸ்க்காக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு மீடியமான பஃப் வைக்க போகிறோம். ரொம்ப ஹையும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியமாக ஒரு 2 இன்ச்சில் நான் வச்சுக்கிறேன். 2 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சென்டர் மார்க் பண்ணுறேன். ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை நமக்கு ஏற்ற நம்ம ஷேப் போட்டுக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஓகேவாக இருக்குது. அவ்வளோதான். இங்கே ஒரு பின் குத்திட்டு நான் இதை அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். ஏன் பின் குத்துறேன்னா எனக்கு சென்டர் தெரியாமல் நான் மாற்றி அதை கட் பண்ணிடக்கூடாது. அதனால் அது மட்டும் இல்லாமல் நான் கிளாத் சைடில் ஆட் பண்ணும் போது அது கொஞ்சம் விலகாமல் இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் கண்டிப்பாக பின் குத்தி தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணும்போது பாருங்கள், இந்த கிளாத் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கிளாத் பத்தாது, நம்ம தச்சு திருப்பும் போது கம்மியாயிடும். நம்ம வேறு கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் மெயின் கிளாத் கட் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு பிக் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, ரெஃபரன்ஸ் பிக், அதில் இருக்க டிட்டோவாக நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் ப்ளவுஸு மெயின் கிளாத் போட்டு கரெக்டாக எந்த அளவுக்கு எனக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி மடித்து போட்டுக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நான் விட்டுட்டு சுற்றிலும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு கீழே இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு 5 இருக்குது. ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கும் மேல் நெக்குக்கு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 5.25 ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஷோல்டரும் இவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தான் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டுட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். லக்ஷ்மி போட்டிக்கு அவங்க வந்து நார்மல் பேக்கில் வந்து யூனிக் தான் கொடுத்துருந்தாங்க. பேக்கில் எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை, நார்மலாக யூனிக் தான் கொடுத்துருக்காங்க. நான் அதை அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்கு நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இதுக்கு வந்து கேன்வாஸ்லாம் கொடுக்கல, நார்மல் நான் கிளாத் வச்சு தான் திருப்ப போகிறேன். அதனால் இதை அப்படியே கெட்ட பக்கத்து மேலே வச்சு சுற்றிலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், எப்படி வேணுமோ நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். எல்லா சைடும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் துணி. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீட்டாக வச்சுக்கிறேன். இப்போ நெக்கை சுற்றி ஒரு 1/4 இன்ச் அளவில் சுற்றிலும் ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். கால் இன்ச்சு தான் ஸ்டிச்சிங்க்காக விட்டுருந்தேன், அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இப்போ அப்படியே சுற்றிலும் அதை அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுற்றிலும் ஸ்டிச் பண்ணி வந்துட்டேன். இப்போ எண்டில் இருக்க கிளாத் அப்படியே மடித்து இங்கே ஒரு தையல் போட்டுக்கிறேன். கரெக்டாக ஒரு 1 இன்ச்சுக்கு நான் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை மடித்து தைக்கிறேன். இந்த மாதிரி சேம் பிளெயின் கிளாத்தாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கீழே மடித்து தைக்க கொஞ்சம் கிளாத் இதிலே விட்டுருங்க, மெயின் கிளாத்லேயே விட்டுருங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கிளாத் கொடுத்து திருப்பாமல் ஈஸியாக இருக்கும். இப்போ பேக்கில் டக் பிடிச்சிக்கலாம். ஒரு 5 இன்ச்சுக்கு இந்த சைடும் ஆப்போசிட்லேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 4.5க்கு ஒரு டக் பிடிச்சிக்கலாம். 1/2 இன்ச் வித்தில் ஒரு டக் பிடிக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி பிடிச்சிக்கிறேன்.
அவ்வளோதான், நமக்கு பேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேர்ந்து கிராஸ் பீஸ் கொடுத்து அடித்து திருப்பிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, நம்ம அதை பண்ண போகிறோம். ஒரு பிக் காமிச்சிருந்தேன் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பக்கம் மட்டும் சுற்றிலும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நார்மலாக எப்போதும் போல் சுற்றிலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறத வந்து எந்த சைடு உங்களுக்கு வெளியே தெரியுதோ அந்த சைடு பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சைடு வந்து சாரீ போட்டு மறைச்சிருவோம், அந்த பக்கம் பண்ண தேவையில்லை. எந்த பக்கம் நமக்கு வெளியே தெரியணுமோ அந்த இடத்துல மட்டும் இந்த ஒர்க் வர மாதிரி நான் பண்ணுறேன். இப்போ சுற்றிலும் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தில் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு பேப்பர் கேன்வாஸ் வச்சுக்கிறேன். சும்மா ரஃபாக தான் ட்ரா பண்ணுறேன், ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணலை. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஷோல்டர் எங்கே ஜாயின் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம நெக்கே வந்து 6.5 இருக்குது, அதோட ஒரு 1/2 இன்ச் மேலேயே முடிகிற மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம நெக்கை விட ஒரு 1/2 இன்ச் மேலே முடிகிற மாதிரி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ இங்கேருந்து மேலே ஒரு 1 இன்ச்சுக்கு நான் இந்த சைடில் ட்ரா பண்ணுறேன். இப்போ இதனோட சென்டரில் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதே மாதிரி இங்கே வி மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டாட்டோடு முடிஞ்சிருந்தது அந்த கிளாத்து, அதனால் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இங்கே ஒரு சும்மா ரஃபாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இதுதான் நமக்கு தேவை. இதை அப்படியே சுற்றிலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம் ஹோல் சைடு வந்து நான் சும்மா ரஃபாக தான் மார்க் பண்ணிக்கிறேன், பர்ஃபெக்டாக பண்ணலை. ஏன்னா அதை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸஸ் அவ்வளோதான் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லோ கலர் கிளாத்தில் இதை வச்சு நான் சுற்றிலும் கட் பண்ணிக்க போகிறேன். சாரி இந்த கலரு, அதனால தான் இந்த கலர் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த பேப்பர் கேன்வாஸ் பேப்பர் மேலே சுற்றிலும் ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே வந்துடலாம். ஆக்சுவலாக நான் நூல் மாற்றாமலே ஸ்டிச் பண்ணுறேன். இது ப்ளூ கலர் த்ரெட்டு, அதனால் அதை மாற்றிட்டு எல்லோ கலர் த்ரெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல மட்டும் நான் முதல்ல ஸ்டிச் பண்ணுறேன். நூல் சரியாகவே மாட்டலாம்னு நினைக்கிறேன். மறுபடியும் பாபினை கரெக்டாக போட்டு இன்னொரு வாட்டி செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சுற்றிலும் இந்த பேப்பர் கேன்வாஸ் எப்படி இருக்கோ அதே ஷேப்புக்கு ஒரு ஸ்டிச் போட்டு கொண்டு வரேன். இப்போ இதை விட ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இங்கே மட்டும்தான் நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், வேறு எங்கேயும் நான் கட் பண்ணலை. இந்த இடம் எனக்கு ரொம்ப த்ரெட்டு ரொம்ப சுற்றிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் நான் கொஞ்சம் பிரித்து விட்டுக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாபின் கேஸ் சரியாக ஃபிக்ஸ் பண்ணாததுனால ஒரு மாதிரி த்ரெட்டெல்லாம் தூக்கி தூக்கி சுருக்கமாக இருக்குது. அதை நான் எடுத்து நீட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் நம்ம கேன்வாஸை ஒட்டின மாதிரியே எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் அப்படியே கேன்வாஸ் மேலே வச்சு ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். கேன்வாஸ் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்புக்கு நம்ம கிளாத்தை மடித்து தைக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த இடம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு, நான் வேறு எதுவும் ரெடி பண்ணலை. இப்போ இதை அப்படியே கொண்டு போய் நம்ம ப்ளவுஸ் பீஸ் மேலே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த சைடு மட்டும் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம சுற்றிலும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த இடம் அப்படியே தான் பிசுறு இருக்குது, நம்ம கிளாத் கொடுத்து திருப்ப போகிறோம் நெக்குக்கு, அதனால் நான் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள்,
இப்போ ஆப்போசிட்டில் திருப்பிட்டு உள் பக்கத்துலேயும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் டாட்டெல்லாம் பிடிச்சிக்கிறேன். டாட் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பிடிச்சிக்கிறேன். 1.5 இன்ச் விட்டு ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டாட்க்கும் இடையில ஒரு 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரலாம். அவங்க ஒரு சில பேர் வந்து எனக்கு ஷார்ப்பாக வேணும்னு கேட்பாங்க, ஒரு சில பேர் வந்து இல்லை எனக்கு ரொம்ப மைல்டாக இருந்தால் போதும்னு கேட்பாங்க. அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிடிக்கணும். நான் 3 டாட்க்கும் இடையில ஒரு 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி பிடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிளாத் மடித்து 3rd டாட் பிடிக்கிறதுக்கு. இப்போ இந்த டாட்க்கு ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணி டாட் பிடிச்சிக்கிறேன். அவ்வளோதான், 3 டாட்டும் பிடிச்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே முடிச்சாச்சு. பட்டி ஜாயின் பண்ணுறதுலாம் காட்டலாம், ரொம்ப லென்த்தாக போகும், அதனால் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலை. இப்போ ஸ்லீவ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கொடுத்து அந்த அட்டாச்மெண்ட் ஒட்டு போடுறதெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கு நான் மேலே வந்து இந்த டாப் ஸ்டிச் போடல, ஏன்னா நான் த்ரெட் வந்து எல்லோ கலர் போட்டிருக்கேன். அதனால் எல்லோ கலரோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்புறமா மாற்றிக்கலாம்னு ஜஸ்ட்டு ஜாயின் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்லீவ் பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவ் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃப்ரண்ட்டில் எக்ஸ்ட்ரா உள்ள எடுக்க வேண்டிய கிளாத்தெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்போவுமே நார்மலாக பண்ணுற மாதிரியே நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம லைனிங்கை வச்சு அப்படியே அடித்து திருப்பிட போகிறோம். இது பார்த்திங்கன்னா மெயின் கிளாத் எனக்கு கொஞ்சம் பத்தாம தான் இருந்துச்சு, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஒரு 1 மீட்டராச்சும் கொடுத்துருக்கலாம், 80 பாயிண்ட்க்கு தான் இருந்துச்சு. இந்த அக்காவுக்கு கொஞ்சம் துணி பத்தாம தான் இருந்துச்சு, நான் இருக்கிறதுல அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பட்டிக்கெலாம் கிளாத் பத்தலை, நான் கொஞ்சம் அட்டாச்மெண்ட்லாம் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றிலாம் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் கட் பண்ணி இப்போ நமக்கு ப்ளவுஸ் பீஸ் வந்து ரெடியாக இருக்குது, ஸ்லீவோட பார்ட்டு. இப்போது இதுக்கு மேலே ஒரு பேப்பர் கேன்வாஸ் எடுத்து டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்னுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள், ரொம்பவே குயிக்காக முடியும். ஆக்சுவலாக நானே இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நேரம் யோசித்து கடைசியாக இந்த முடிவு பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா ரெஃபரன்ஸ் எங்கேயும் தேடலை, நானே கொஞ்சம் ஐடியா பண்ணி தான் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல, யூடியூப்பில் நான் எதுவும் பார்க்கல, சர்ச் பண்ணல. இப்போ சென்டரில் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு, அதே இந்த சைடில் பார்த்திங்கன்னா 3 இன்ச் வர மாதிரி நான் மார்க் பண்ணி க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். நடுவில் சென்டரை விட சைடில் வந்து ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸஸாக உள்ள மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு 2 பீஸ் தேவை, 2 ஸ்லீவ்க்கு. இது அப்படியே வச்சு இன்னொரு பீஸும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். 2 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு 1 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது ப்ளவுஸ் உங்களுக்கு ரொம்ப குயிக்காக முடிச்சிட முடியும். இப்போ இதுக்கேற்ற மாதிரி நான் இந்த எல்லோ கலர் கிளாத் எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே இந்த கிளாத்தை வச்சு சுற்றிலும் ஒரு 3/4லேருந்து ஒரு 1 இன்ச் இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிறேன். டபுளாக ஃபோல்டு பண்ணி எனக்கு 2 ஸ்லீவுக்கு 2 கிளாத் தேவைப்படுது, அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். எப்போதும் எக்ஸாக்டாக எடுக்காதீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரியே எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே சென்டரில் வந்து நம்ம போட்லி பட்டன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறதுனால சென்டரை வந்து ஓப்பன் பண்ணி விடுறேன். இப்போ இந்த கேன்வாஸை கரெக்டாக ப்ராப்பராக மடிச்சுட்டு இந்த எண்டில் நம்ம கேன்வாஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது அதை மார்க் பண்ணிவிட்டு இடையில ஒரு 3 போட்லி பட்டன்ஸ் வைக்கிற மாதிரி 3 லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் 3 மார்க் பண்ணிக்கிறேன்.
இதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் நம்ம பண்ணிக்கலாம். 3 தேவைப்படுது, அதையும் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ப்ளூ கலர் கிளாத்தில் இந்த மாதிரி காட்டன் பால்ஸ் இருக்கும். இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால இதை அப்படியே டபுளாக மடிச்சுட்டு அதுக்கிடையில் ஒரு இந்த காட்டன் பால் வச்சு நல்லா சுற்றி ஒரு நாட் போட்டுக்கிறேன். இது மாதிரி எனக்கு ஒரு ஸ்லீவ்க்கு 3 தேவைப்படுது, மொத்தம் 6 நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் தள்ளி இதை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒவ்வொரு போட்லி பட்டன்ஸ்க்கும் இடையில ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்தோன்னே அந்த அக்கா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்கள பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, நீங்கள் தான்க்கா எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ப்ளவுஸ்லாம் தரீங்க, எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குதுன்னு சொன்னேன். அவங்க நீயாக இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட கொடுக்குறேன் பிரியா, நான் வெளியே கொடுத்துருக்க மாட்டேன், வெளியில் கொடுத்துருந்தா நாமளாகவே ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருப்பேன், இது மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டேன் நீன்றதாகவே உங்ககிட்ட என்னோடய கம்யூனிகேஷன் கொஞ்சம் நான் என்ன யோசிக்கிறேன்றது உனக்கு புரியுது, அதனால் நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், இங்கே நான் சரியாகவே தைக்கலை, கொஞ்சம் கிளாத் முன்ன பின்ன இருக்குது, அதனால் இடையில மட்டும் நான் அந்த நூலை பிரித்து விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த கேன்வாஸ் பேப்பரை கரெக்டாக அந்த போட்லி பட்டன்ஸ் சென்டராக வர மாதிரி வச்சு ஆல்ரெடி நான் ஒன்று பண்ணிட்டேன், அதை ரெஃபரன்ஸாக வச்சு இன்னொன்று பண்ண போகிறேன். கரெக்டாக அந்த போட்லி பட்டன்ஸ்க்கு மேலே ஒரு 1/4 இன்ச் கீழே ஒரு 1/4 இன்ச் இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம சுற்றிலும் ஒரு ரஃப்பாக ஒரு ஸ்டிச் போட்டு வரலாம். இடையில பேசினதில் கொஞ்சம் விட்டுட்டேன். இப்போ அதை அப்படியே சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். அவங்க சொன்னாங்க, இது மாதிரி வெளியே நான் கொடுத்துருந்தா இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் எடுத்துருக்க மாட்டேன், நார்மல் ப்ளவுஸாக வாங்கி தைச்சிருப்பேன், நீன்றதுனால கொடுத்தேன்னு சொன்னேன்னு எனக்கு ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. நம்மளை நம்பி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. இப்போ ப்ளவுஸை டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டர் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல தான் நம்ம இந்த டிசைன் வரணும். இப்போ இது மாதிரி மடிச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் போடலாம். நீங்கள் இன்னொன்று பண்ணலாம், அந்த கேன்வாஸ் ஒட்டின மாதிரியே எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் மேலே வச்சு தைச்சிட்டு அந்த மாதிரியும் பண்ணலாம். நான் ஏன் பண்ணலன்னா, அது ஒரு வாட்டி பிரிக்கணும், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோடனே எக்ஸ்ட்ரா உள்ள தையலெல்லாம் நம்ம பிரித்து விட்டுறணும், அப்போ தான் நீட்டாக இருக்கும். நான் அது எதுக்கு பிரிச்சுக்கிட்டுன்னு சொல்லிவிட்டு டேரெக்டாக கிளாத் மேலேயே வச்சு தைச்சிட்டேன். நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு அதை பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். இந்த ஓரத்தில் நல்லா நீட்டாக நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த இடத்துலையும் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் அந்த கேன்வாஸ் தான் நமக்கு ரெஃபரன்ஸே, அது ஒட்டின மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை மடித்து அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த சென்ட்ரு வரும்போது நடுவில் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் துணி நல்லா மடிஞ்சு கொடுக்கும். ஸ்லீவ் ரொம்ப க்யூட்டாக வந்துருந்துச்சு. நான் இது ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறேன் இந்த ஸ்லீவு. இது எப்படி பண்ணலாம், தனியாக கிராஸ் பீஸ் தனியாக கிளாத் ஸ்டிச் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணலாமா அப்படி இப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம நார்மலாக தைச்சிட்டு இந்த மாதிரி கேன்வாஸ் கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஆல்ரெடி இங்கே முடிச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம பஃப் மட்டும் வைக்க போகிறோம். இப்போ இடையில போட்டிருந்தோம் நம்ம ரஃபாக ஒரு தையல் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் இப்போ பிரித்து எடுத்துக்கிறேன். ரொம்ப தையல் இருந்தால் அது பார்க்க நல்லா இருக்காது. அட்டாச் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட மெயின் தையலாக இருக்கணும். இடையில உள்ள தையல் எல்லாத்தையும் நான் பிரித்து நல்லா நீட்டாக எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். நம்ம இப்போ பஃப் வைக்க ஆரம்பிச்சிடலாம். பஃப் ரஃப்பாக தான் நான் எடுக்கிறேன். தைக்கும் போது எக்ஸ்ட்ரா இருந்தாலோ அல்லது பத்தலைனாலோ நான் அதை பிரித்து ஆல்ட்ரு பண்ணிப்பேன். ஜஸ்ட்டு ரஃப்பாக ஒரு பஃப் ப்ளீட்ஸ் மட்டும் வைக்கிறேன். எல்லோரும் எப்படி யூடியூப்லலாம் பேசுகிறாங்கன்னு தெரியல, எனக்கு என்னமோ வரவே மாட்டேங்குது. நானும் எப்படியோ ட்ரை பண்ணுறேன், ஒன்றும் வளரிடுறேன், ஏதாவது ஒன்று மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கேன். மற்றவங்க பேசுகிற மாதிரி இந்த
ஃப்ரீயாக வர மாட்டேங்குது. பாருங்கள், ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேராக பார்த்தா இன்னும் சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், நெக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து அடித்து திருப்பியாச்சு. ஹூக்ஸ் எல்லாம் வச்சாச்சு. அதே மாதிரி ஐக்கும் நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். பக்காவாக இருக்குது. இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் காட்டினா ரொம்ப லென்த்தாக போகுன்றதுனால நான் காட்டல. இப்போ கரெக்டாக எது ஃப்ரண்ட்டு வரணும்னு பார்த்துட்டு ஸ்லீவை சென்டராக வச்சுக்கிட்டு இப்போ நான் சுற்றிலும் அளந்து பார்க்குறேன். கரெக்டாக இருந்ததுன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த சைடு நமக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் இந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் அப்படியே 1/2 இன்ச் அளவில் ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். இப்போது இந்த சைடு பார்க்குறேன். எனக்கு இந்த சைடு பத்தலை. பாருங்கள், இப்படி அளந்து பார்க்குறேன். இந்த இடம் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் ஒரு ப்ளீட்ஸை வந்து நல்லா பிரித்து விட்டுட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணால் எனக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இது மாதிரி தான் நான் பஃப் வைக்கும் போது ப்ளீட்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பேன். எப்போதும் தைக்கும் போது ஸ்லீவை வந்து இழுத்து பிடிக்காமல் நார்மலாக அது எப்படி இருக்கோ அந்த ஷேப்க்கே வச்சு தைச்சோம்னா தான் நம்ம என்ன கட் பண்ணியிருக்கோமோ அது அப்படியே வரும், தைச்சி வரும். நீங்கள் போட்டு அதை போட்டு இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப்பெல்லாம் மாறிடும். பாருங்கள், தைச்சோடனே அழகாக இருக்குது குட்டி பஃப்பு. சூப்பராக வந்துருந்துச்சு. நானே சொல்லிகிட்ருக்கேன் நல்லாயிருக்குன்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கு அந்த லைக்ஸை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். நமக்கு வந்து லைக்ஸ்லாம் பெருசாக வர்றது 3 நாள் தான் வருது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா பிரச்சனை இல்லை. பட் கஸ்டமருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்க சந்தோஷமாயிட்டாங்க. இப்போ நான் இவங்களோட மெஷர்மெண்ட் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதுதான் இவங்களோட மெஷர்மெண்ட் ப்ளவுஸு. இடுப்பளவு சரியாக இருக்கா நம்ம ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ஹூக் சைடும் வச்சு ஒன்றா வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். துணி எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சு பாருங்கள். எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா எத்தனை தையல் வேணுமோ அதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கான டாசல்ஸ் ரெடி பண்ணலாம். நான் ரோப் ரெடி பண்ணிட்டேன். இந்த எல்லோ கலர் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் எல்லா சைடும். ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா 4 இன்ச் இருக்க மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்திருக்கேன். இப்போ 3 இன்ச்சுனா எல்லா சைடுமே அந்த 3 இன்ச் தான் இருக்கணும். அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எல்லோ கலர் கிளாத்தை நம்ம நார்மலாக ஜென்ரலாக மடிப்போம் இல்லையா, கோன் மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம். அது மாதிரி நான் நிறைய ஸ்டிச் பண்ணி வச்சுக்க போகிறேன். நான் ஒரு சைடுக்கு பார்த்திங்கன்னா இந்த எல்லோவில் ஒரு 7 பீஸும் ப்ளூவில் ஒரு பீஸும் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் ஒரு ரூப் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் மடித்து ஒன்றா தைச்சிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பீஸை மட்டும் நம்ம ரோப்பில் டைரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இந்த எல்லோ எல்லாத்தையும் நம்ம அடித்து திருப்பிக்கலாம். சீம் ரிப்பரை வச்சு இந்த ஷார்ப்பாக இருக்கலாம் எடுத்து விட்டு நல்லா நீட்டாக பண்ணிக்கிறேன். எனக்கு என்னமோ இந்த ப்ளவுஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் டேசல்ஸ்னு தோணுச்சு. அதனால் இந்த பேட்டர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஊசி நூலை கோர்த்துட்டு கீழேருந்து ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு பக்கமாக வச்சு இந்த எட்ஜை வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீடில் அந்த ரோப்புக்குள்ளேயே விட்டு 1/2 இன்ச் தள்ளி வெளியே எடுக்கணும். இன்னொரு பீஸை வந்து ஆப்போசிட்டில் இப்போ எது வச்சுருக்கோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வர மாதிரி வச்சு அந்த ஷார்ப்பான எட்ஜை வந்து நம்ம தைக்கிறோம். ஒன்றுத்துக்கும் ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி த்ரெட் எடுக்கும் போது அந்த ரோப் உள்ளேயே ஊசியை விட்டு எடுங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, வெளியே தெரியாமல் சுருக்கம் இல்லாமல் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மாதிரி ஒன்றோட ஒன்று ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இப்போ நம்மகிட்ட இருக்க எல்லாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து இந்த ப்ளூ கலர் கிளாத்தை இங்கே இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் இந்த கிளாத்தை வச்சு நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை கொடுத்துருவேன். பாருங்கள், அழகாக நீட்டாக வந்துருச்சு. இதே மாதிரி நான் இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஷோல்டர்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இதை வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். இன்னொரு பக்கமும் நம்ம ரோப் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு இதுக்கு ரொம்ப கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்தேன் ஃபோட்டோ, அதனால் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்குது. இந்த சாரியோடு பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.